வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீட்சிப்படலத்தின் 15ஆம் பாகம். எதிர்த்து வந்த சேனைகளையும் அவர்களையும் பெருமான் கொன்று அழித்தார். பின்பு சூர்பனகை பிராட்டியின் அழகை பற்றி ராவணனுக்கு கூறி அவன் மனத்திலே காமப்பீத்தை ஏற்றினாள். தான் மானபங்கம் அடைந்ததையும் கரண் முதலானவர்கள் மாண்டதையும் தெரிவித்தாள். அதனால் கோபமும் காதலும் ஒருங்கே கொண்டு ராவணன் மாரீசனை மான் வடிவம் கொள்ளச் செய்து பிராட்டியை வஞ்சனையால் கவர்ந்து சென்றான். மாயமானாக வந்த மாரீசன் ஸ்ரீராமபிரானின் அம்புக்கு இரையாகி உயிர் துறந்தான். ராவணன் பிராட்டியை கவர்ந்து செல்கையில் அதை கண்ட ஜடாயு அவனோடு எதிர்த்து போரிட்டு இரு சிறகும் இழந்து படுகாயப்பட்டான். பிராட்டியை அந்த கொடிய அரக்கன் இலங்கைக்கு கொண்டு சென்று அசோகவனத்திலே சிம்சுபா மரத்தின் கீழே கொடிய அரக்கியர்களின் நடுவிலே சிறை வைத்தான். பிராட்டியை பிரிந்த பெருமானும் இளைய பெருமாளும் மிகவும் வருந்தி அப்பிராட்டியை தேடிச் சென்றார்கள். நடுவிலே ஜடாயுவினால் செய்தி அறிந்தார்கள். அப்போது ஜடாயு இறக்க அவனுக்கு ஈமக்கடன்களை செய்துவிட்டு செல்லும் போது கபந்தன் என்னும் அரக்கன் அவர்களுக்கு எதிர்பட்டான். அந்த கபந்தனின் உயிரையும் சாபத்தையும் ஒழித்து சபரி என்னும் முதியவளிடம் போய் சேர்ந்தார்கள். அவள் சிறந்த உபச்சாரத்தை பெருமானுக்கு செய்து எங்கள் நட்பை போனுமாறு கூறினாள். அதன்படியே பெருமானும் இளைய பெருமாளும் வந்து எங்களுடன் நட்பு கொண்டு எமது மன்னராகிய சுக்ரீவனது துன்பத்துக்கு காரணமாக இருந்த வாலியை ஒழிப்பதாக பெருமான் வாக்குறுதி தந்தார். அவ்வாறே 7 ஆச்சா மரத்தையும் அழித்து வாலியையும் வதம் செய்தார். சுக்ரீவனுக்கு செல்வத்தையும் அரசாட்சியையும் அருளுடன் கொடுத்தார். அப்பொழுது மழைக்காலம். அது முடிந்தவுடன் கவயனும் ருஷபனும் நீலனும் மைந்தனும் ஜாம்பவானும் சதவலியும் பனசனும் வாலியின் மைந்தனான அங்கதனும் ஆகிய வானர சேனாதிபதிகளுடன் கூட்டமான பெரிய வானர சேனை தன்னை தொடர்ந்து வர எங்கள் மன்னனான சுக்ரீவன் ராமபிரானிடம் வந்து சேர்ந்தான். 70 வெள்ளம் வானர சேனையோடு வந்து சேர்ந்த சுக்ரீவன் பிராட்டியாரை தேடும் பொருட்டு தனித்தனியாக 2 வெள்ளம் சேனையை 1 மாத காலத்தில் சிறிதும் தவறாமல் தேடி திரும்பி வரும்படி அனுப்பி வைத்தான். 2 வெள்ளம் வானர சேனையுடன் தெற்கு நோக்கி சென்ற அங்கதனும் ஜாம்பவானும் என்னை தூண்ட அடியேன் மகேந்திர மலையில் இருந்து தாவி கடலை கடந்து சென்று இலங்கையை அடைந்தேன். அங்கே பிராட்டியாரை கண்டு செய்தியை அறிந்து கொண்டு திரும்பி வந்து சுக்ரீவனிடம் கூறினேன். பிறகு வானர சேனையோடு சுக்ரீவனும் பெருமானும் இளைய நம்பியும் புறப்பட்டு தென்கடலை அடைந்தார்கள். அப்போது ராவணனின் தம்பி விபீஷ்ணன் அவனிடம் பிராட்டியாரை விட்டுவிடும்படி புத்தி கூற அவன் மறுத்து கோபித்தான். அதனால் விபீஷ்ணன் வந்து பெருமானிடம் அடைக்கலம் புகுந்தான். பெருமான் அவனுக்கு அபயம் அளித்து இலங்கையின் அரசாட்சியை நல்கினார். பிறகு வருணதேவனை வணக்கத்தோடு அழைக்குமாறு அவசரமில்லாமல் சிறிது காலம் பொறுத்திருந்தார் ஸ்ரீராமபிரான். ஆயினும் அத்தேவன் வரவில்லை. அது கண்டு பெருமான் கோபித்து ஆக்னேயாஸ்திரத்தை அவன் மேல் தொடுத்தார். அதனால் கடல்கள் 7 அக்கடல்களுக்கு தெய்வமான வருணதேவனின் உடம்பும் வெந்துவிட்டன. பின்பு அந்த தேவன் ஓடி வந்து பெருமானிடம் அடைக்கலம் புகுந்து கடலில் அணை கட்டி அதனை கடக்கும்படி தெரிவிக்க அவ்வாறே வானரசேனை சேதுவை கட்டிற்று. அந்த சேது வழியாக எல்லோரும் இலங்கையை அடைய அதனை முற்றுகையிட்டு வானர வீரர்கள் ஆரவாரித்தார்கள். அப்போது போருக்கு எழுந்த அரக்கர்களையும் ராவணனின் தம்பியாகிய கும்பகர்ணனையும் ஸ்ரீராமபிரான் கொன்று தேவர்களின் துன்பத்தை போக்கி அருளினார். இளைய பெருமாளின் ஒரு பாணத்தினால் ராவணனின் புதல்வன் இந்திரஜித்தும் மற்ற அரக்கர்களும் ஆண்டார்கள். அரக்கர்களால் கலக்கமடைந்து வருந்திய தேவர்கள் அது கண்டு மகிழ்ந்து இளைய பெருமாளின் மேல் மலர் மாறி சொரிந்து வாழ்த்தினார்கள். போர்க்களத்திலே வானரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய இறந்த அரக்கர்களின் உடற்குறைகள் எழுந்து கூத்தாடுவதைக் கண்டார்கள். பின்பு ராமபிரானின் பிரம்மாஸ்திரத்தால் ராவணன் இறந்தான். பிராட்டியார் சிறை மீண்டார். தேவர்கள் வாழ்த்தி மலர்மழை பொழிந்தார்கள். விண்ணில் இருந்து தசரத சக்கரவர்த்தி பூமிக்கு வந்து பெருமானையும் பிராட்டியையும் இளைய நம்பியையும் கண்டு மகிழ்ந்தார்.
அப்போது அவரிடத்தில் பெருமான் பரதனும் கைகேயியும் தமக்கு முறையே தம்பியும் தாயுமாக வேண்டும் என்ற வரதத்தை கேட்டு பெற்றார். பிறகு தேவர்கள் வானரர்கள் உயிரும் உணவும் பெற்று இனிமையாய் வாழும்படி பல வரங்களை ராமபிரான் வேண்டியபடி கொடுத்து சென்றார்கள். அந்த சமயத்தில் ராமபிரானின் வேண்டுகோளின்படி 70 வெள்ளம் வானரர்களும் 67 கோடி அரக்கர்களும் சுக்ரீவனும் மனமகிழுமாறு புஷ்பக விமானத்தை விபீஷ்ணன் அவருக்கு கொடுக்க எல்லோரும் அவ்விமானத்தில் ஏறிக்கொண்டார்கள். விமானம் புறப்பட்டு பரத்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்போது பெருமான், உம் மீதுள்ள அன்பினால் என்னிடம் உம்மிடத்தில் மோதிரத்தை காட்டி மிக்க துன்பத்தையெல்லாம் நீக்குக என்று கட்டளையிட்டு என்னை விரைந்து அனுப்பினார் என்று சொல்லி முடித்தான். வாயு புதல்வன் சொன்ன செய்திகளை கேட்ட பரதன், ராமபிரானின் ஒரு தம்பியாகிய லக்ஷ்மணன் அவர் பின்னே தொடர்ந்து சென்றவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து வருகின்றான். மற்றொரு தம்பியாகிய நான் உடன் செல்லாமல் இங்கேயே தம்பியே வருந்துகின்றேன். இந்த செய்திகளை எல்லாம் கேட்பது மட்டுமே செய்வேன் போலும். பெருமானிடம் நான் பூண்ட அடிமை தொழில் மிகவும் புகழுடையதாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி கண்ணீர் வெள்ளம் பெருக மனமிறங்கி வருந்தினான். அவ்வர்த்தத்துடனே அரசனாக இருந்தும் அனுமனின் சிவந்த கையை தனது வலக்கையால் பிடித்துக் கொண்டே கால்களால் நடந்து சென்று சூரியோதயத்துக்கு முன்பாக இரவு வேளையிலேயே பரதன் கங்கைக்கரையை அடைந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் கிழக்கு திசை பாலகனான இந்திரன் ராமரின் முடிச்சூட்டு விழா மகுடத்துக்கு தக்க சிகாமணியை ஏந்தினார் போல கிழக்கு திசை உதயகிரியில் இருந்து சூரியன் உதயமானான். பரதன் காலை கடன்களை முடித்துக் கொண்ட பிறகு அனுமனை பார்த்து, கலைவல்லவனே, உனது சொல்லுக்கு மாற்றுச் சொல்லும் இருக்கின்றதோ? நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உனது வார்த்தையில் தவறு இருக்கின்றது போலும். வீரனே, 70 வெள்ளம் வானர வீரர்களும் 67 கோடி அரக்கர்களும் ஸ்ரீராமபிரானுடன் வருகிறார்கள் என்றால் கடல் போல வெகு தூரம் கேட்கின்ற ஆரவாரம் இல்லாமல் இருக்கக்கூடுமோ? அப்படி எதுவும் கேட்கவில்லையே. ஆகையால் ஸ்ரீராமபிரான் வந்துவிட்டார் என்று நீ சொன்னது மிக அழகாக இருக்கின்றது. சிறந்தவனே, பரத்வாசர் வசிக்கின்ற சோலை இங்கிருந்து 2 யோசனை தூரத்தில் தானே இருக்கின்றது. கடல் போன்ற 70 வெள்ளம் வானர சேனையையும் 67 கோடி அரக்கச் சேனையும் நிறைந்துள்ள அந்த சோலை இங்கு கேட்கும்படி ஆரவாரம் இல்லாமல் இப்படியும் இருக்குமோ? நீ சொன்னது தகுதியாக உள்ளது. நமது தலைவரான ஸ்ரீராமபிரான் எங்கே இருக்கின்றார் என்றான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.